அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தைப்பூசம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் எல்லோருமே தைப்பூசம் என்றால் முருகப்பெருமான் பார்வதி தேவியுடன் வேல் வாங்கிய சிறப்பு தினம் என்றும், முருகப்பெருமானுக்கு இந்த விசேஷ நாளில் வழிபட்டால் முருகனின் ஆசி கிடைக்கும் என்றும் வணங்கி வருகிறோம். ஆனால் இது உண்மையில் இந்த நன்னாளில் முருகப்பெருமானுக்கு மட்டுமின்றி அனைத்து கடவுளர்களுக்கும் இது ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகும். தைப்பூசத்தின் சிறப்பில் என்னென்ன இருக்கின்றது என்றால், தை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேரும் இந்த நன்னாள் தான் தைப்பூச தினமாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்குரிய விரத நாள் மட்டுமே கருதப்படுகிறது. ஆனால் இது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மட்டுமின்றி சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, குரு வழிபாட்டிற்கு மிக உகந்ததாகும். அதனால்தான் தைப்பூச நாள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் அளவில்லாத பலன் கிடைக்கும், அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய நாளாக சொல்லப்படும் அளவிற்கு இந்த தை மாத பூச நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி திதி இணைந்து வரும் நாளுக்கு அப்படி தனி சிறப்பே இருக்கின்றன. இந்தியாவில் மட்டுமல்ல, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளிலும் இந்த தைப்பூசம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. முருகன் கோவில்களில் முருகப்பெருமான் வீதி உலா வருவார். பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு நேரத்தில் பூசம் நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வாகும். தைப்பூசத்தன்று முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு விழாவாக இன்று பழனியில் கொண்டாடப்படுகிறது. இதனை காண கோடான கோடி மக்கள், எண்ணற்ற மக்கள் இருக்கிறார்கள். அசுரர்களுடன் போரிட தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவன் தேவை என ஈசனிடம் வென்றினர். கருணை கடலான எம்பெருமான் தன் தனிப்பட்ட சக்தியிலிருந்து நெற்றிக்கண்ணிலிருந்து உருவானவர்தான் கந்தபெருமான். நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் 6 அழகிய குழந்தைகளினாகின. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் ஆறுமுகனாக உருவெடுத்தார். ஆண்டிகோலத்தில் பழனிமலை மீது நின்றிருக்கும் முருகனுக்கு அன்னை பராசக்தி தன் சக்தி முழுவதையும் ஒன்று திரட்டி ஞானவேல் வாங்கியது இந்த தைப்பூச திருநாளில்தான் என புராணங்கள் சொல்லுகின்றன. முக்கியமாக வள்ளலார் ராமலிங்கனார் சுவாமி ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில் தான் சமாதியானார். இது குறித்து விதமாக அவர் சமாதியான வடலூரில் தைப்பூச நாளில் லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகிறார்கள். வடலூரில் தை மாதத்தில் தைப்பூச திருநாளில் பிரம்ம ஞான சபையின் அதிகாலை 7 திரை விளக்கி ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தைப்பூச நாளில்தான் உலகிற்கு முக்கியமாக ஜோதி ஆனார் என்பது குறிப்பிடத்தக்கது. தைப்பூசம் சிறப்பு என்று சொன்னால் அனைவரும் மக்களும் தேடி வருவார்கள். தைப்பூசம் என்பது தை மாத பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரம் இணையும் நன்னாளில் முருகப்பெருமான் சூரபதுமனை வதம் செய்த பார்வதி தேவியுடன் ஞானவேல் பெற்ற நாளாகும். தீமை மீது நன்மை வெற்றி பெற தினமாகும். இந்த தினத்தில் பக்தர்கள் காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல், முக்கியமாக அழகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். முருகனுடைய அருளை பெறுகின்றனர். முக்கியமாக சூரபத்மனை வதம் செய்த முருகப்பெருமான் சிவனிடமிருந்து சக்திவேல் வாங்கிய தினமாகும். முருகப்பெருமான் திருத்தலங்களில் தைப்பூச திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் ஞானப்பழம் பெற்று பழனியில் குடியேறிய நிகழ்வாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டி காவடி சுமந்து வந்து முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். பக்தர்கள் வாய், கன்னம், முதுகு போன்ற இடங்களில் மயமாக மற்றும் கொடூர பக்தியாக அழகு குத்தி தங்கள் பக்தி மற்றும் தியாகத்தை வெளிப்படுத்துகிறார்கள். முருகனையே அசுர வைக்கிறார்கள். தைப்பூசத்தன்று விரதமிருந்து பக்தி பாடல்களை பாடி முருகன் வீதி உலாவை தரிசிப்பது சிறப்பான பலன் தரப்படுகிறது. தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட இடங்களில் தைப்பூசத்தன்று பொது விடுமுறையே அளிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் கலாச்சாரத்தில் தைப்பூசம் மிக முக்கியமான விரத நாளாகும். இந்த முருகப்பெருமானுக்கு மட்டுமின்றி சில இடங்களில் சிவபெருமான் மற்றும் பிற தெய்வங்களுக்கும் சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. முக்கியமாக தைப்பூசத்தன்று அனைவரும் மக்கள் மனதில் முருகப்பெருமான் குடியேறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக தைப்பூசம் என்று சொன்னால் அனைவரும் மனதில்
ஓங்கி நிற்கும். இந்த விழாவில் காவடியாட்டம் என்ற சடங்கு நடைமுறையில் இருக்கின்றன. இது ஆன்மீக கடனை சமநிலைப்படுத்துவதும் வழிமுறை உடல் கடமை சுமக்கும் ஒரு சடங்கு தியாகமாக வெளிப்படுகிறது. முக்கியமாக பசும்பாலை பிரசாதமாக மக்கள் எடுத்துச் செல்லுகிறார்கள். மேலும் தோல், நாக்கு அல்லது கன்னங்களில் வேல் சூழல்களால் அழகு குத்தி அந்த தசைகளால் துளைத்து சதையை இழிவு செய்கிறார்கள். முக்கியமாக பக்தர்கள் சுத்தமாக இருப்பது, வழக்கமாக பிரார்த்தனை செய்வது, சைவ உணவை பின்பற்றுவது மற்றும் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது உண்ணாவிரதம் இருப்பதன் மூலம் சடங்குகள் தயாராகின்றன. முக்கியமாக இந்தியா, இலங்கை, தென்கிழக்கு ஆசியா, குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் உள்ள தமிழர்களால் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. முக்கியமாக அனைத்து மக்களும் இந்த தைப்பூச திருநாளில்தான் அனைவரும் இந்த முருகப்பெருமானை நினைத்து தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் இந்த நாட்களில் அனைவரும் முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள். தைப்பூசம் பல ஆன்மீக அற்புதங்கள் நிறைந்த புண்ணிய தினமாக இது. முதலாக நீரும் அதிலிருந்து உலகம் தோன்றியது தைப்பூச தினத்தில்தான் என்கிறது புராண நூல்கள். சூரபத்மனை அழிக்க ஸ்ரீ முருகப்பெருமான் பிரம்ம வித்யா சுரூபமான வேலாயுதத்தை சக்தி தேவி தந்தும் இந்த நாளில்தான். பழனி முதலாக முருகன் திருத்தலங்களில் தைப்பூசம் வெகு சிறப்பாக கொண்டாடுவது விசேஷம். தாமிரபரணியில் கரையில் தவமிருந்து ஸ்ரீ காந்திமதிக்கு நெல்லையப்பர் அருள்பாலித்த திருநாளும் இதுவேகம். திருநாள் முக்கியமாக இந்த தைப்பூசத்தன்று நெல்லையப்பர் கோவில் விழாக்கோலம் காணுகிறார்கள். திருஞான சம்பந்தர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தைப்பூசத்தன்று குறிப்பிட்ட பதிகம் பாடியிருக்கின்றனர். இங்கு தைப்பூசத்தை ஒற்றி பௌர்ணமி என்று நடக்கும் தெப்பத் திருவிழாவில் சிவபார்வதியுடன் சிங்கார வேளருக்கு எழுந்தருளுகின்றனர். அன்று கபாலீஸ்வரருக்கு தேன் அபிஷேகம் செய்யப்படுகின்றன. தைப்பூச திருநாளில்தான் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி பூம்பாவை விற்பித்ததாக விற்கிறது மயிலாப்பூர் தலபுராணம். பூசணத்தில் பிரதான தேவதை குரு பகவான். ஆகவே தைப்பூசத்தன்று புனித தீர்த்தங்கள் நீராடி குருவை வழிபட கல்வி ஞானம் பெருகும். தைப்பூசத்தன்று வள்ளலார் வடருள் ஜோதி தரிசனம் துவங்குகிறார். அன்றிலும் தற்போது வரையில் இவ்விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வள்ளலார் ஜோதியில் கலந்தும் ஒரு தைப்பூச திருநாளில்தான். தைப்பூசத்தன்று மட்டுமே ஞான சபையில் 7 தலைகள் விளக்கி நிலையில் ஜோதி தரிசனம் காண முடியும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.